கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம வாசிக்க கேட்கிற இந்த 3 வேத பகுதிகளிலும் நம்ம பார்க்கும் பொழுது we see about healing, spiritual healing and physical healing. பழைய பாட்டின் நம்ம வாசிக்க கேட்ட அந்த முதலாம் அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஆண்டவர் எப்படி புறஜாதியாரையும் அவர்களிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்க கேட்டதுல பார்க்கும் பொழுது நகரத்தின் இரு புறங்களிலும் 12 விதமான கனிகளை தரும் விருட்சங்கள் இருக்கும், அதன் இலைகளில் ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அதுலயும் ஹீலிங். மோஸ்ட் இம்பார்ட்டண்டா நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்கிற இந்த காஸ்பல் ரீடிங், காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான் சாப்டர் 5, அதுல உள்ள ஃபர்ஸ்ட் ஃபியூ வேர்சஸ்ல பார்த்தோம்னா அதுல ஒரு கைண்ட் ஆஃப் பிசிக்கல் ஹீலிங்கை பத்தி பார்க்கிறோம். அதுதான் பெதஸ்தா குளம். ஸோ அந்த பெதஸ்தா குளம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்குமே இப்படி ஒரு குளம் இருந்தா யார் வேணாலும் இறங்கி டக்குன்னு ஒரு ஹீலிங் கிடைச்சிருமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பெதஸ்தா குளம் அப்படின்ற பேர்ல சில ஹீலிங் சென்டர்ஸ்லாம் கூட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அங்க போனா நம்மளுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் இந்த பெதஸ்தா குளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ஜெருசலேம்ல அந்த பெதஸ்தா குளம் இருக்குது. இத்தனை வருஷமா அது எங்க இருக்குதுன்னு கரெக்டா கண்டுபிடிக்காம ரீசன்ட் பாஸ்ட்ல தான் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அதை எக்ஸ்கவேட் பண்ணி எக்ஸாக்டா அந்த பெதஸ்தா குளம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது ஜெருசலேம்ல செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் கேட் அப்படின்ற ஒரு இடத்துல அது இருக்குது. இப்பதான் அதை கண்டுபிடிச்சு ஒரு 20 இயர்ஸா இப்ப அது இருக்குது. எல்லாரும் அதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா போய் பார்ப்பாங்க. நிறைய பேர் அங்க போனா நம்மளுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு போறவங்களும் இருக்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா காசு இருக்கிறவங்க அங்க பிளைட் டிக்கெட் புக் பண்ணி அந்த பெதஸ்தா குளத்துல போய் சுகம் கிடைக்குதுன்னா அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் அங்க போக முடியாதவங்களுக்கெல்லாம் கிடைக்காதா அப்படின்றது இல்லை. ஸோ பட் அது ஒரு பிலீஃப் மாதிரி, அங்க போனா ஒருவேளை சுகம் கிடைக்குமானா, ஆனா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ அது ஆட்டு வாசல் அருகே இருக்கிற பெதஸ்தா குளம் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அந்த ஷீப் கேட்னு அந்த கேட் பக்கத்துல தான் இப்பவும் அந்த பெதஸ்தா குளத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கும் நம்ம ஆஃப் டேட் பாத்தீங்கன்னா சில கேத்தலிக் மெக்சிகோல செயின்ட் குவாடலூப்பே, ஷ்ரைன் ஆஃப் குவாடலூப்பே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல இதே மாதிரி ஒரு பூல் இருக்குது. அங்க போறவங்க எல்லாம் அதுல போய் அந்த தண்ணியில போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் they flock together to that place. அது மாதிரி பிரான்ஸ்லயும் ஒரு இடம் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போனா நம்ம ப்ரே பண்ணா அது ஒரு சக்தி வாய்ந்த இடம், ஒரு வல்லமை உள்ள ஒரு இடம். அந்த குளத்துல போனா நம்மளுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லி பாக்குறாங்க. சோ இந்த பெதஸ்தா குளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு ஏஞ்சல் அந்த குளத்தை ஸ்டர் பண்ணுது, கலக்குது. எப்போல்லாம் கலக்குதோ அந்த கலக்குற நேரத்துல யார் ஃபர்ஸ்ட் உள்ள போறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்குது அப்படின்னு. பட் இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிபிக்கா ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பெதஸ்தா குளத்து பக்கத்துல ஒரு ஹில் இருக்கு. அதுல ஒரு நேச்சுரல் ஸ்ப்ரிங், திடீர்னு அந்த ஸ்ப்ரிங் ஓபன் அப் ஆகும்போது அந்த தண்ணி லெவல் அந்த குளத்துல மேல வருமா, அப்புறம் அந்த தண்ணி கீழே இறங்குமா. சோ the rise and fall of the water, அதான் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு ஏஞ்சல் கலக்குது, அதனால நம்ம அங்க போயிட்டா நம்மளுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்றாங்க. so there is some psychological component to this அப்படின்னு சொல்றாங்க. பட் whatever it is, ஏசாமி இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு ஹீலிங் கொடுக்கிறாரு. அதை தான் பார்க்க போறோம். அதுவும் அந்த பெதஸ்தா குளத்து பக்கத்துல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஹீலிங் கொடுக்கிறாரு. சோ அவரு பெதஸ்தா குளத்தை விட பெரியவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அதான் பாயிண்ட். அது உண்மை போய் அது இதெல்லாம் அந்த ஒரு டிஸ்கஷனுக்கே நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், எருசலேமிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், அந்த பெதஸ்தா குளத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதை விட்டுட்டு நம்ம இன்னும் ஒரு பெதஸ்தா குளத்தை கட்டிட்டு அதே மாதிரி 5 மண்டபங்களை கட்டி நம்ம அங்க போனா சுகம் கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் இல்லாம இன்னைக்கு நம்ம இந்த இன்சிடென்ட்டை நம்ம டீடைல்டா பார்த்து நமக்கும் எப்படி அந்த ஹீலிங் கிடைக்கும், அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அண்ட் பிசிக்கல் ஹீலிங் கடவுள் எப்படி நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். So having said this, ஏசாமி என்ன பண்றாரு, எருசலேமுக்கு ஒரு ஜூஷ் ஃபெஸ்டிவல், ஒரு ஃபெஸ்டிவல்காக அவர் போறாரு, ஒரு பண்டிகைக்காக. அது என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு போடல, பட் எருசலேமுக்கு ஒரு பண்டிகைக்காக, ஒரு ஃபெஸ்டிவல்காக போகிறாரு. சோ அந்த எருசலேம்ல தான் இந்த பெதஸ்தா குளம் இருக்குது. அந்த பெதஸ்தா குளத்துல 5 மண்டபங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இந்த 5 மண்டபங்கள் இருக்கிற அந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட போகும்போது அங்க அந்த குளத்தை சுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் அநேகர்
அந்த குளத்துல இருந்தாங்களா. ஏதோ 2-3 பேர் வியாதியஸ்தர்கள் அங்க இருந்தாங்கன்னு கிடையாது. நியூமரஸ் பீப்புள், அங்க இடமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ வியாதியஸ்தர் நிறைய பேர் அந்த குளத்தை சுத்தி இருக்கிறாங்க. சோ ஏசாமி அந்த பக்கமா போகிறாரு. போகும்போது அவ்வளோ பேர் இருந்தாலும் அதுல ஒரே ஒருத்தனை தான் ஏசாமி வந்து அப்ரோச் பண்றாரு. அவன் வந்து ஏசாமி கிட்ட வந்து எனக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கல, இவரு தான் அவன் கிட்ட போகிறாரு. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே 38 வருஷம் வியாதியா இருந்த ஒரு மனுஷனை பார்த்து படுத்திருந்த அவனை கண்டு. சோ ஏசாமி வந்து 38 வருஷம் வியாதியா இருக்கிறான்னா, சோ அவன் வந்து பேரலைஸ்டுன்னு போடல, ஆனா வந்து அவன் வியாதியா இருக்கிறான்னு போட்டிருக்குது. என்ன சிக்னஸ் அப்படின்னு சொல்லல. ஆனா அந்த பெதஸ்தா குளத்துல வந்து எப்படின்னா, எப்பேற்பட்ட வியாதி உடையவர்களாக இருந்தாலும் அந்த குளத்துல போனா அவங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து அதுல போட்டிருக்குது. அப்போ இவன் வந்து படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அப்படின்னா, இத்தனை பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்களே, ஏசாமியே இவனை மாத்திரம் ஐடென்டிஃபை பண்றாரு. அங்க அவ்வளோ பேர் குருடர் இருக்கிறாங்க, சப்பானிகள் இருக்கிறாங்க, சூம்பின உறுப்புடையவர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கும் போதும் இவனை மாத்திரம் ஐடென்டிஃபை பண்ணி இவனுக்கு மாத்திரம் சுகம் கொடுக்கிறாரு. மற்றவங்களுக்கு வந்து அப்பனா என்ன, ஏன் அப்படி பண்ணல அப்படின்றத நம்ம வந்து போக போக பார்க்கலாம். சோ அதுல வந்து படுத்திருந்த அவனை இயேசு கண்டு சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. So it was a very strange question to ask someone who was 38 years bedbound, right? So but Jesus never asks a foolish question in his entire lifetime. அந்த மாதிரி அவர் வந்து அப்படிலாம் கேட்கறவே கிடையாது. So அப்பனா there should be some reason behind it. நீ do you want to get healed அப்படின்னு சொல்லி கேட்கிறார். So இன்னைக்கும் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய பாதத்துல. பட் நம்ம வந்து so each of us should ask this question, do I want to get healed? எனக்கு ஒரு spiritual healing வேணுமா, இல்லனா எனக்கு ஒரு physical healing வேணுமா? நம்மளுக்கு அந்த விருப்பம் இருந்தாதான் கடவுள் வந்து அதை செய்வார். சோ அவங்கிட்ட வந்து அந்த क्वेश्चन கேக்குறாரு. அதே மாதிரி தான் ஒரு 2 குருடர்கள் வந்து ஒரு தடவை தாவீதின் குமாரனே இறங்கும் அப்படின்னு சொல்லி ஏசாமியை கேக்குறாரு, கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது ஏசாமி போயிட்டு அவங்க கிட்ட, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன் அவர் வந்து போய் அப்படி கேட்கணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாதா? அவங்க குருடரா இருக்கிறாங்க, பார்வை வேணும்னு தான் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாதா? பட் ஆனா வந்து அவர் வந்து அந்த கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா அந்த குருடர் வந்து என்ன வேணா கேட்டிருக்கலாம், பிச்சை தானே எடுத்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் பிச்சை காசு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். சோ அவங்களுடைய லெவல் ஆஃப் ஃபெய்த் என்னன்னு டெஸ்ட் பண்றதுக்காக இஸ் ஆஸ்கிங், give me sight ன்னு சொல்லி கேக்குறாங்களா, இல்லனா எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்களா? சோ இன்னைக்கு நம்ம கடவுளுடைய பாதத்துல வந்திருக்கும் பொழுது நம்ம வந்து ஹையர் blessings கேட்கலாம். நம்ம சும்மா அன்னன்னைக்கு இருக்கிற தேவைக்குன்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. கம்ப்ளீட் ஹீலிங் நம்ம கடவுள்கிட்ட கேட்கும் போது அவர் நிச்சயமாக அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சோ அதே மாதிரி இவன் கிட்ட வந்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு. சோ இட் லுக்ஸ் லைக் இட்ஸ் a very absurd question. இவரும் 38 இயர்ஸ் இருக்கிறவன்ட்ட போயிட்டு உனக்கு சுகமானு ஆசைப்படுறியான்னு கேட்கறான். எப்படி அப்படி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் அந்த வியாதியா இருக்கிறவன் ஒரு பதில் சொல்றான். அந்த பதில்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, he wanted to get healed அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ என்ன, அவன் அந்த பதில்ல இருந்தே நம்மளுக்கு தெரியுது அவன் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறான் அப்படின்னு. சோ என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் வந்து குளத்துல அந்த தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் போது ஒருவரும் என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவுகிறதற்கு யாருமே இல்லை. அப்படியே நான் போக ட்ரை பண்ணாலும் வேறொருவன் எனக்கு முந்தி கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்றான். அப்போ there are two things. ஒன்னு, இவனுக்கு யாருமே அங்க கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்ல. செகண்ட் வந்து இவன் ட்ரை பண்றான் போறதுக்கு. so that doesn't mean he is completely paralyzed. அவனே வந்து போகிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணாலும் he was not that agile or fast enough. அதுக்கு முன்னாடி வேற யாராவது உள்ள போயிடுறாங்க. சோ அப்போ ஏசாமி வந்து அதுக்கு வந்து என்ன பதில் சொல்றாரு அந்த இடத்துல. சோ அவன் சொல்லிட்டான், எனக்கு வந்து விருப்பம் இருக்குது சுகம் பண்ணணும் தான், பட் I am unable to do it அப்படின்னு சொல்றான். So he was in a hopeless situation, he was in a helpless situation. யாருமே என்னை கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு ஆள் கிடையாது, பிளஸ் எனக்கும் வந்து நான் எல்லா ஹோப்பும் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படி ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் இன்னைக்கு நம்மளும் வந்து there are certain situations in life where we may be hopeless, we may be helpless, we may feel paralyzed. இதுக்கு சொல்யூஷனே இல்லைன்னு சொல்லி sometimes we might have given up on certain things in our lives.
அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஒரு பிசிக்கல் ஹெல்த்தா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூவா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஜாப் இஷ்யூவா இருக்கலாம், இல்லைன்னா இட் குட் பி ரிலேட்டட் டு அவர் ஸ்பவுஸ் ஆர் டு அவர் கிட்ஸ் ஆர் டு அவர் பேரண்ட்ஸ், அவர் ஃபேமிலி, எது வேணா இருக்கலாம். ஸோ சர்டன் சுச்சுவேஷன்ஸை வந்து நம்மளே வந்து அவ்வளோதான், நம்ம இந்த சுச்சுவேஷனை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு we might have given up. இந்த 38-year-old சிக்கா இருக்கிற இத்தனை வருஷம் சிக்கா இருந்த இந்த ஆளை போல நம்மளும் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கலாம். ஸோ அப்படி ஹோப்லெஸ்ஸா ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிற அந்த மனுஷனை தான் ஏசாமி வந்து ஐடென்டிஃபை பண்ணி போறாரு. ஸோ மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா they had somebody to help them out. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷன்ல அவங்க இல்லை. ஸோ அவங்க வந்து எப்படியும் நம்ம இதுக்குள்ள போயிடலாம், நம்மளுக்கு சரியாயிடலாம்னு இருக்கிறாங்க. இவன் ஒருத்தன் தான் அப்படி இருக்கிறவனை இயேசுசாமி ஐடென்டிஃபை பண்ணி அவன் கிட்ட போறாரு. ஸோ நம்மளும் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸ்ல இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளே ஐடென்டிஃபை பண்ணி, இவன் போய் கேட்கல, அவரே போய் அவன் அப்ரோச் பண்ணி போய் கேட்கிறாருன்னு சொல்றான். சில சமயம் நம்ம அப்படி ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கும்போது, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது அவரே நம்மள வந்து அப்ரோச் பண்ற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவன் அப்படி சொன்ன உடனே இவர் வந்து ஒன்னு சொல்றாரு, 3 காரியங்கள் இதுல பண்றாரு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து he asks him to do something that is impossible. அவனால முடியாத ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ எழுப்பி நட அப்படின்றாரு. ரெண்டாவது வந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ அப்படின்றாரு, you cannot go back to your old life அப்படின்னு. மூணாவது வந்து நடன்றாரு, go forward அப்படின்னு சொல்றாரு. சோ ஏசாமி வந்து இந்த இடத்துல வேற என்ன வேணா சொல்லியிருக்கலாம். அவர் வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம், ஓ அப்படியா, இந்த குளம் கலக்கப்படும் போதுதான் சுகம் கிடைக்கும்ல, அப்பனா நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் டைம் அந்த குளம் கலக்கப்படும் போது ஐ மேக் ஷூர் தட் நானே வந்து ஒன்னு அந்த குளத்துல நான் கொண்டு போய் இறக்கி விடுறேன், ஐ வில் ஹெல்ப் யூ, ஐ வில் அசிஸ்ட் யூ அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அவர் என்ன சொல்லியிருக்கலாம், ஓகே பி பேஷண்ட், ஹேங் இன் ஆன் தேர், அப்படியே இரு, என்னைக்கு அந்த தேவதூதன் வந்து கலக்குறாங்களோ அன்னைக்கு நீ எப்படியாச்சும் நீ உள்ள போயிரு, உனக்குன்னு ஒரு டைம் வரும் அந்த குளத்துக்குள்ள போறதுக்கு, நீ இத்தனை வருஷம் நீ காத்திருந்தாலும் உனக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ நீ உள்ள போய்க்கலாம். சோ பேஷண்டா இரு, பொறுமையா இரு, உனக்கு நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். இல்லன்னா அவர் என்ன சொல்லியிருக்கலாம், ஓ நீ 38 இயர்ஸ் இந்த படுக்கையில படுத்திருக்கிறியா, உனக்கு ஒரு நியூ மேட்ரஸ் போட்டு கொடுக்குறேன், எல்லாமே உனக்கு கம்ஃபர்டபுளா நான் உனக்கு வச்சிருக்கிறேன், இந்த ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கும், பட் ஐ அட்லீஸ்ட் மேக் யூ கம்ஃபர்டபுள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலக பிரகாரமா மனுஷங்க சொல்ற ஆன்சர்ஸ். நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ், இதெல்லாம் உலக பிரகாரமா மனுஷங்க சொல்ற சொல்யூஷன்ஸ் தான் இதெல்லாம். ஆனா ஏசாமி வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் சொஸ்தமாகி, அப்படின்னா he got healed right away. சோ அவன் படுக்கையை எடுத்து நடக்கல, அதுக்கு முன்னாடியே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு he got healed அப்படின்னு. எப்படி ஹீல் ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. probably he must have felt it in his bones, he must have felt it in his muscles. அவனுடைய மோட்டார் or sensory symptoms loss என்னெல்லாம் இருக்குதோ he must have regained everything. சோ அதனால அவன் என்ன பண்றான், உடனடியாக அவன் எழுந்து அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இட் வாஸ் such a big thing. அப்படி வந்து ஆண்டவர் சொன்ன உடனே அவன் எழுப்பி அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடக்கும் போது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் நடந்திருக்குது. இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு மனுஷனை ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறாரு, எவ்வளவு நல்ல காரியம் அப்படின்னு சொல்லி நடக்கும்போது இங்கதான் வந்து அந்த ட்விஸ்ட் வருது. அந்த வேத பாரகர் பரிசேயர் they come into the picture. அவங்க வந்து அவனை பார்த்து என்ன சொல்றாங்க, இது அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது அப்படின்னு அது முடியுது. சோ இட் வாஸ் ஆன் சாபத். ஏசாமி வந்து இதை பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த வேத பாரகர் பரிசேயர் வந்து இந்த மனுஷன் கிட்ட, இது ஓய்வு நாளாக இருக்கிறதே, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை வந்து அக்யூஸ் பண்றாங்க. அப்போ அவன் வந்து என்ன சொல்றான், நான் தான் இந்த தப்பு பண்ணல, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று என்னை சொஸ்தமாக்கினவர் எனக்கு சொன்னார், ஆனா அவரு எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்றான். ஏன்னா அங்க ஜனக்கூட்டம் அதிகமா இருந்ததுனால ஏசாமி என்ன பண்ணிட்டாரு, அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டாரு. அதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. ஏன் அவர் அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி நின்றுட்டு நான் தான் இவனை சுகப்படுத்தினேன் அப்படின்னு போய் சொல்லிருக்கலாம். நிறைய தடவை வந்து அவர் லைம் லைட்ல இருக்கவே மாட்டாரு. he tries to go into like hiding, அப்படியே தனியா போயிடுவாரு. அந்த கிரவுட்ல இருந்து எப்பவுமே பெரிய பெரிய மிரக்கிள் செய்யும் போது நிறைய தடவை என்ன சொல்றாரு, ஒருவருக்கும் இதை சொல்ல
சொல்லாதிருங்கள் அப்படின்றாரு. ஏன் எல்லாருக்கும் சொல்லி எல்லாருக்கும் தெரியட்டுமே அவர் அதிசயம் செய்யறாரு, அற்புதம் செய்யறாருன்னு. ஏன் வந்து அவர் மறைஞ்சு போறாரு, ஏன் அப்படி அவர் பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் அந்த வேலைக்கு முன்பதாக அவர் மறிக்க கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் வெயிட்டிங், எப்ப இவரை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இவர் வந்து தன்னை புகழ்ந்து மேன்மைப்படுத்த ஜனங்கள் பண்ண அந்த வேதபாரகர் பரிசேயர் வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப பொறாமப்பட்டு அவரை எவ்வளவு சீக்கிரம் சிலுவையில் அறைந்து கொள்ளலாம் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. So his work in this earth was not fulfilled, it was not finished. So அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவர் என்ன பண்றாரு, ப்ரீமெச்சூரா அவர் வந்து சாகக்கூடாது, அதுக்கு முன்னாடி அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும்ட்டு தான் அவர் வந்து எல்லார்கிட்டையும் வந்து தன்னை வந்து பப்ளிசைஸ் பண்ணியோ ப்ராபகண்டா பண்ணியோ அப்படி பண்ணல. சோ அவர் வந்து என்ன பண்றாரு, ஞானமா அந்த இடத்தை விட்டு அவர் வந்து மறைஞ்சு போயிடுறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்க, இவ்வளவுதான். சோ they didn't know. ஆனா இந்த வேதபாரகர் பரிசேயர் பாருங்க, who healed you அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க. யார் உன்னை சுகப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி கேட்காம, யார் உன்னை படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க சொன்னாங்க அப்படின்றாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு, அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட் இதுபடி சாபத்தை வந்து அப்படிதான் ஃபாலோ பண்ணணும் இருக்குது பைபிள்ல. அதாவது நீ வந்து எந்த பேர்டனையும் அன்னைக்கு எடுக்க கூடாது, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் கரெக்ட் தான், அவங்க சொல்றதுல வந்து தப்பே கிடையாது. பட் வந்து இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ரீடிங்கை வந்து ஃபாலோ பண்றது கரெக்ட் தான், இருந்தாலும் they wanted to follow the law, but வந்து they underestimated the mercy of God. They were unconcerned about the mercy of God. அத பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்களுக்கு வேண்டியது வந்து அந்த பொறாமைனால தான் சொல்றாங்களே வழிய நல்ல இன்டென்ஷன்ல சொல்லல. அதனாலதான் இன்னொரு இடத்துல ஏசாமி சொல்றாரு, உங்களுடைய ஆடோ மாடோ ஓய்வு நாள் அன்னைக்கு குழியில விழுந்துச்சுன்னா நீங்க அதை தூக்கி விட மாட்டீங்களா? அப்போ ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கன்ஃபரண்ட் பண்றாருன்னு சொல்லி பாக்குறோம். சோ இங்கேயும் வந்து அதே மாதிரி தான் அவங்க என்ன பண்றாங்க, ஓய்வு நாள்ல சுகப்படுத்தினது தப்புன்னு சொல்றது வந்து நியாயப்பிரமாணங்களை அவங்க பெர்ஃபெக்ட்டா கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கும் நிறைய பேர் ரூல்ஸ் பேசுறோம், சட்டத்திட்டம் பேசுறோம்னு சொல்லிட்டு அந்த இன்டென்ஷன் பிஹைண்ட் இட் வந்து இஸ் நாட் ரைட், அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இவரு வந்து அப்படி சொல்லிடுறாரு, இவங்களும் அவனை அக்யூஸ் பண்றாங்க, இவரும் எனக்கு அவர் யார் என்ன சுகப்படுத்தினாருன்னு தெரியலன்னு சொல்லிடுறாங்க. சோ இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, இந்த சிச்சுவேஷன் டைட் டவுன். அதுக்கப்புறம் வந்து அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, so Jesus found him in the temple. பாருங்க இது எவ்வளவு ஒரு ஃபாலோ அப், வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான காரியம். நான் சுகப்படுத்திட்டேன், பிசிக்கல் ஹீலிங் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் வந்து நம்மளுக்கு பிசிக்கலா ஹெல்த் கொடுக்குறாரு, இல்லைன்னா பிசிக்கல் ஹீலிங் கொடுக்குறாருன்னா அது வந்து இட் ஷுட் பி ஃபாலோட் பை ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். ரெண்டும் ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். அதனால வந்து சுகப்படுத்திட்டேன், அதோட இவர் வேலையும் முடிஞ்சிடுச்சு, அவன் வேலையும் முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு இல்லை. அவர் பாருங்க தொடர்ந்து அவனை ஃபாலோ பண்றாரு. ஒரு டெம்பரரியா தான் வேதபாரகர் பரிசேயருக்காக தான் அந்த இடத்த விட்டு அவர் வெளியில போறாரு. அதுக்கப்புறம் ஜீசஸ் ஃபவுண்ட் ஹிம் அப்படின்றாரு. இவரு தான் போய் அவனை போய் தேடுறாரு. கரெக்டா அவனை எங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதும் அவருக்கு தெரியுது, தேவாலயத்துலதான். எப்படி அவன் தேவாலயத்துல இருப்பான்னு அவருக்கு தெரியும். ஏன் அங்க போய் கண்டுபிடிக்கிறாரு? அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல், எருசலேம்ல எங்க வேணாலும் அவன் இருந்திருக்கலாம். ஏன் கரெக்டா தேவாலயத்துல அவனை போய் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, அந்த காலத்துல கஸ்டம் படி, ஜூஷ் கஸ்டம் படி என்னன்னா, ஒரு சுகம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங் வந்து கடவுளுக்கு வந்து கொடுக்கணும். அந்த 10 குஷ்டரோகிகள் கூட ஏசாமி என்ன சொல்றாரு, நீங்க போய் ஆசாரியர்களிடத்தில் உங்களை காண்பித்து உங்களுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை நீங்கள் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அதனால வந்து இவருக்கு நல்லா தெரியும், இவன் அங்க போயிட்டு ஒரு தேங்க், ஏன்னா இத்தனை வருஷம் இருந்தானே எவ்வளவு தேங்க் பண்ணணும் கடவுளை. சோ கரெக்டா தேவாலயத்திலே போய் அவனை கண்டு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ அதிக கேடானது ஒன்றும் உனக்கு, நான் உன்னை சுகமாக்கினேன், நீ சொஸ்தமானாய். இதான் ஃபர்ஸ்ட் வேர்ட் அவர் சொல்றார், நீ சொஸ்தமானாய். See, I made you whole. இதோ பார், நான் உன்னை சொஸ்தமாக்கினேன். அதிக கேடானது ஒன்றும் உனக்கு உண்டாகாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இதை விட அதிகமான கேடு என்ன வர முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். 38 இயர்ஸ் அவன் வந்து படுத்த படுக்கையா இருந்திருக்கிறான். சோ இங்க வந்து ஆண்டவர் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்க பத்திய சொல்றாரு, நான் வந்து உன்னை முழுமையாக சொஸ்தமாக்கி இருக்கிறேன். சோ அதனால நீ வந்து என்ன திரும்பியும் வந்து பாவம் செய்யாதுன்னு சொல்றாரு. அப்ப இவன் வந்து என்ன பண்றான், தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று சொல்லி அந்த வேதபாரகர் பரிசேயர்ட்ட, அதுக்கப்புறம் தான் இப்பதான் அவனுக்கு தெரியுது ஏசாமி தான் சுகப்படுத்தினார். ஃபர்ஸ்ட் டைம் சுகப்படுத்தும் போது அவனுக்கு வந்து அவர் யாருன்னே தெரியல.
இப்போ தேவாலயத்துல வந்து ஏசாமி வந்து அவனுக்கு வந்து பிசிக்கல் ஹீலிங்னா என்ன, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்னா என்னன்னு எல்லாம் சொல்லி அவனை வந்து டியூட்டர் பண்ணக்கு அப்புறம் அவன் போய் அவங்க கிட்ட சொல்றான், இத மாதிரி இயேசு கிறிஸ்து தான் என்னை சொஸ்தமாக்கினார் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க திருப்பி அவரை அக்யூஸ் பண்றாங்க, இவன் வந்து ஓய்வு நாளிலே சுகப்படுத்துகிறது சரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அப்ப அந்த டைம்ல ஏசாமி திருப்பி அவங்க நடுவுல வந்துடுறாரு. வந்துட்டு என்ன சொல்றாரு, என் பிதா கிரியைகளை செய்து வருகிறார், நானும் அதே கிரியைகளை செய்து வருகிறேன். அப்ப பாருங்க, ரெண்டு குற்றச்சாட்டு அவர் மேல போடுறாங்க. ஒண்ணு, ஓய்வு நாள்ல நீ சுகப்படுத்தினதே தப்பு. ரெண்டாவது, நீயும் என் பிதாவும் ஒண்ணுன்னு சொல்லி நீ சமப்படுத்துகிறியே, அதுவும் தப்பு. That is blasphemy. How can you claim that you are the son of God? அதாவது ஒரு 38 வருஷம் ஒருத்தரை வந்து சுகப்படுத்தினதே அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் he is son of God அப்படின்னு. ஏன்னா நிக்கோதேமு சொல்றாருல, அவனும் அவங்கள மாதிரி ஒரு பரிசேயன் தான். ஆனா அவன் என்ன சொல்றான், ஒருவனும் தேவன் தன்னுடனே கூட இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான் அப்படின்னு. சோ அதை ஐடென்டிஃபை பண்ண யார் வேணாலும் பண்ணலாம், பட் பொறாமையினால அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பாக்குறோம், இந்த 38 வருஷம் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த மகனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், நீ வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து இம்பாசிபிள், நீ எழும்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சொல்றாரு. அவன் எழும்புறதுக்கு அங்க வாய்ப்பே கிடையாது. ஆனா ஆண்டவர் வந்து அப்படி சொல்றாரு. மோசேயின் காலத்துல கூட முன்னாடி வந்து சிவந்த சமுத்திரம், பின்னாடி வந்து பார்வோனின் சேனை. அப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு மோசே கிட்ட, நீங்கள் இன்னும் நின்று கொண்டிருக்கிறது என்ன, புறப்பட்டு போங்கள். எப்படி போறதுன்னு யோசிக்கிறாங்க, முன்னாடி சிவந்த சமுத்திரம். பட் he says just go forward அப்படின்றார். சோ அந்த faith, அந்த விசுவாசத்தோடு ஃபர்ஸ்ட் வந்து நீ எழுந்து. ரெண்டாவது வந்து என்ன சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு don't go back to that mattress. அதான் ரிலாக்ஸ். சம்டைம்ஸ் வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்றோம்ல பழைய வாழ்க்கைக்குள்ள, நம்ம ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கும் போது சில சமயம் நம்ம பழைய பாவ வாழ்க்கைக்குள்ள போயிடும். அதே மாதிரி அந்த மேட்ரஸ்ல போய் படுத்துக்கணும், நம்ம பாவ வாழ்க்கைக்குள்ள போகணும். இட் குட் பி எனிதிங். இட் குட் பி பேட் ஆர் ஈவில் இன்ஃப்ளூயன்சஸ், பேட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல வந்து திரும்பியும் நம்மள அந்த பழைய பாவ வாழ்க்கைக்குள்ள இழுக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லனா இட் குட் பி சம் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன், அதுல இருந்து நம்ம வெளியில வர முடியாம இருக்கலாம். So God is telling to break all those bridges. அந்த bridges எல்லாத்தையும் நீ வந்து பிரேக் பண்ணி don't go back. அந்த மாதிரி ரிலாப்ஸ்க்கு நீ போகவே கூடாது. ஒரு தடவை நான் உன்னை ஹீல் பண்ணியிருக்கிறேன், நான் உன்னை வெளியில கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா நீ திருப்பியும் பழையபடி அந்த இதுக்குள்ள நீ போக கூடாது அப்படின்றாரு. அது வந்து நீ எழுந்து நட அப்படின்றாரு. just go forward. Like விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும், the author and perfecter of faith, looking forward unto Jesus Christ and press forward with perseverance. அந்த ஓட்டத்தை நீ இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ ஓட கட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல இருந்து நம்ம வந்து எழுந்து, இதுல இருந்து நம்மளுக்கு தெரிகிறது என்னன்னா, whatever kind of situations we may be going through, it could be health issues where we may be paralyzed, or it could be spiritual health issues where we may be paralyzed, or it could be any other life situation where we may be paralyzed, not doing what to do. பட் ஆண்டவர் வந்து do you want to get healed அப்படின்னு நம்மள பார்த்து கேட்கிறாரு. அப்படி நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஹோல் ஹார்ட்டடா நம்மள சப்மிட் பண்ணும்போது அவர் சொல்றாரு, ரைஸ் அப், do what is impossible. எழுப்புறாரு. then don't relapse, don't go back to your old sinful ways and press forward, move forward அப்படின்னு சொல்றாரு. ஆகவே இந்த ஒரு சத்தியத்தோடு நம்ம எந்தெந்த ஃபீல்ட்ல பேரலைஸ்டா இருந்தாலும் ஆண்டவர் நம்மள ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்து நம்மை வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருள்வாராக. ஆமென்.